அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் வார்த்தையிலே உருவாய்ந்து ஊட்டினரே, உமது பாதையை எங்கள் பாதையாக்கினி. உமது மாட்சியை எண்ணி புலங்க செய்கின்றேன், உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றேன். அது ஒழிக்க கவிழ்த்து விட்டல் திட்டம் தீட்டினீர், கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை எழுப்பினீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். இயேசுவில் இனியவர்களே, இந்த காலை திருப்பலியிலே நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரையும் கடவுள் நிரம்ப ஆசிர்வதிக்கும்படியாகவும் எல்லாருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக மன்றாடுவோம். மேலும் இந்த பலியிலே புஷ்பம், செல்வராஜ், கிரேசி இவர் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, உடல் உள்ள சுகத்திற்காக விவசாயம் சிறக்க இறைவனடி சேர்ந்த அந்தோணி, மாடசாமி, சமுத்திரம் இவருடைய ஆண்மனை திளைப்பார்தலுக்காக ஜெபிக்கிறார்கள். பலியிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தேவைக்காக, நம்மவர்களுடைய தேவைக்காக பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. காரிருளில் நடந்து வந்த மக்களை பேரொளியில் வழிநடத்திய இறைவனின் நற்செய்தியை நம்பிக்கையோடு அறிக்கையிட பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. எசாயா இறைவாக்கினரால் இயேசுவின் பணி முன்னறிவிக்கப்படுகிறது. பாதையை செம்மையாக்குங்கள் என யோவானால் மீண்டும் அறிவிக்கப்படுகிறது. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று இன்றும் அறிவிக்கப்படுகிறது. மனதின் குறையை களைந்து இறை பாதையை அறிந்து நற்செய்தியை நமது வாழ்வாக்குவோம். இன்றைய முதல் வாசகத்தில் சுமையாக இருந்த நுகத்தை உடைந்தெறிந்தீர் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை வழங்குகிறார் எசாயா இறைவாக்கினர். காரிருள் ஒளி பெற்றது, கதிரவனால் மன இருள் மகிழ் பெற்றது. மணுமகனால் துன்பங்களுக்கு துணிவில்லை, தூயவரின் மக்களை நோக்க. எனவே இறைவன் வழங்கும் அக்களிப்பை அணிந்து ஆனந்தம் கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று இறைபணிக்கு சீடர்களை அழைக்கிறார் இயேசு. இவ்வுலகத்தில் சாதாரண மனிதன் போன்ற வாழ்வே வாழ்ந்தார். ஆனால் தேவ மைந்தனுக்குரிய வல்லமையை கொண்டு அற்புதங்களை நிகழ்த்தினார். மக்களை மீட்க இன்றும் பல சீடர்களை அழைக்கிறார். உழைப்பை விடவும் உடைமையை விடவும் உன்னதமான பணி நற்செய்தி பணி என சீடர்களை அழைக்கிறார். நாமும் அதுபோல வாழவும் நமது வாழ்வே பிறர் விரும்பும் நற்செய்தியாக அமைய வரம் வேண்டி அன்பின் தேவனிடம் இறைஞ்சுவோம். இப்பலியில் இணைவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நம் உதவி எளிதின பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது நாளாகி இன்று மதருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் மதருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்று வாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையறாத காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோபல்லினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. தந்தையின்
அளித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீரொருவரே ஆண்டவர். தூயவர் 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 ஐயா நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது இறைவார்த்தைக்கு நாம் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். இறைவார்த்தை பவனி. இறை மக்களே, நம் வாழ்வின் இருளை அகற்றும் பேரொளியாக இறைவார்த்தை இப்போது பவனியாக நம்மிடையே ஏந்தி வரப்படுகிறது. விவிலியம் என்பது வெறும் காகிதத்தால் ஆன நூல் அல்ல. அது நம்மிடம் பேசும் உயிருள்ள கடவுளின் குரல். உம் வசனமே என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளி என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்மிடையே எழுந்தருளும் இறைவார்த்தைக்கு முழு மரியாதையுடன் வணக்கம் செலுத்துவோம்.
வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி. இறைமக்கள் அனைவரும் தங்களது வலது கரத்தை விவிலியத்தை நோக்கி இந்த உறுதிமொழியை பின்வருமாறு கூறுவோம். ஆண்டவரே, 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 நீர் எங்களுக்கு அருளிய உயிருள்ள இறைவார்த்தைக்காக உயிருள்ள இறைவார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த திருவிவிலியத்தை எங்களை வழிநடத்தும் உம் திருவாக்காக நாங்கள் ஏற்கின்றோம். நாள்தோறும் இறைவார்த்தையை வாசிக்கவும் அதன் வழியில் எமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் இன்று உறுதியேற்கின்றோம். உமது வார்த்தை எங்கள் பாதையில் என்றும் ஒளியாக இருப்பதாக. ஆமென். ஆமென். முதல் வாசக முன்னுரை. அடிமைத்தனத்திலும் துன்ப இருளிலும் வாழ்ந்த மக்களுக்கு இறைவன் ஒரு பேரொளியை வாக்களிக்கின்றார். செபுலோன் மற்றும் நப்தாலி பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரத்தை அகற்றி அவர்களுக்கு பேரானந்தத்தை அருளுவதாக இறைவாக்கினர் எசாயா இன்றைய வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். நம் வாழ்வின் இருளை அகற்றி இறைவார்த்தையின் ஒளியில் நடக்க அழைப்பு விடுக்கும் இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனம் 1-4 வரை. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலமே பெரும் கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் கடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவில் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் கடல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமண் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மீதியான் நாட்டிற்கு செய்தது போல அவர்களது சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோல் புண்ணையாகிலும் தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோர் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.
நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒலிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் எங்கு வீழ்ந்து ஒளிந்திடுதே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுதே. நீதியும் அன்பும் நேர்மையும் பொங்கி நிறைந்திடுதே. இயேசுவே என் தேவனே உன் வார்த்தை ஒலிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நின்றிடும் பொது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுதே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுதே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒலிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. கொரிந்து திருச்சபையில் நிலவிய கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் சுட்டிக்காட்டும் திருத்தூதர் பவுல், கிறிஸ்து ஒருவரே, நாம் அனைவரும் அவர் பெயரால் திருமுழுக்கு பெற்றுள்ளோம். எனவே நமக்குள் பேதங்களை தவிர்த்து ஒரே சிந்தனையோடும் ஒற்றுமையோடும் சான்று பகர இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவ்வார்த்தைகளுக்கு
கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 10-13 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்குவது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலேய வீட்டார் என்னை தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் என் நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 12 முதல் 17 மற்றும் 23. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளின் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பை, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் இனியவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? அங்கே இருந்தால் தான் சத்தம் கேட்காது, கீழே இறங்கி வந்தால் இங்கேயும் சத்தம் கேட்க மாட்டேங்குது. நல்லா இருக்கிறீங்களா இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன வாரத்தை கொண்டாடுகிறோம்? விவிலிய வாரத்தை, இறை வாரத்தை கொண்டாடுறோம். சரிங்களா? இனியவர்களே, மேலேருந்து கீழே இறங்கி வந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னன்னு தெரியலையே, நடந்திருக்க, திடுதுப்புன்னு கீழே இறங்கி வந்திருக்காரு. முன்னாடி நின்று பேசியிருக்காரு, பார்த்துருக்கோம். அப்படிதானா? அப்படி ஆமாம். பயமாக இருக்கா? பயம் இல்லை. சரி, சாமி பக்கத்தில் வந்துருக்க சந்தோஷம். அப்படிதானா? எங்கேயோ இருக்கிற கடவுள் நம்மை நோக்கி அருகில் வருகிற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதான் கிறிஸ்துமஸ். அப்படிதானா? கடவுள் பிறந்ததே கிறிஸ்துமஸில் நம்ம என்ன செய்கிறோம்? பயங்கரமாக கொண்டாடுறோம். எப்பொழுதுமே கடவுள் நம்மோடு இருப்பதை உணரணும்னா நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஓசை தேவைப்படுகிறது. தூரத்தில் பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்பப்போ ஃபோன் பேசி சந்தோஷப்பட்டு விடுவோம். அப்படிதானா? என்ன திருநகர் அடிச்சிருக்கிறியே அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டியே, சும்மா அடித்தோம், வேற சும்மா கொஞ்சம் சத்தத்தை கேட்கலாமே, குரலை கேட்கலாமே அப்படின்னு அடித்தோம். அப்படிதான். அப்போ எவ்வளவு தூரத்தில் மனிதர்கள் இருந்தாலும் அவர்களோடு நாம் உறவு பாராட்டுவது அவங்களுடைய சத்தத்தை கேட்கறதுலே ஒரு சந்தோஷம், அவங்களுடைய குரலை கேட்கறதுல ஒரு சந்தோஷம். அப்போ இறை வார்த்தையினுடைய வாரமாக இந்த நாளில் கொண்டாடுகிற பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதனால் வருகிற மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுகொள்ளுது. எதுக்கு இன்னைக்கு கீழே இறங்கி வந்தோம்னா உங்கள்கிட்ட டேரெக்டாக நிறைய கேள்வி கேட்குறது, தூரத்தில் கேட்க முடிச்சு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச இறை வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி வாசித்த வாசகமாக இருக்கலாம், அல்லது நீ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வாசகமாக இருக்கலாம். ஆளுக்கு ஒரு இறைவார்த்தை சொல்கிறீங்களா? குறைஞ்சது ஒரு 5 இறைவார்த்தையாவது சொல்லுங்கள். சிஸ்டர் சொல்லி கொடுத்த பிறவாது சொல்லுங்கள். காரூரில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இல்லை ஒரு திருப்படம் படிக்கலையா? மறைக்கலையில் என்னம்மா? ஆண்டவர் என் நாயர், எனக்கு எதுவும் குறை இல்லை. வெரி குட். வேற இவ்வளவு கூட்டத்திலே 2 இறைவார்த்தை தானா? வேற உங்களுக்கு தெரிஞ்ச எந்த இறைவார்த்தைனாலும் சரி, கொஞ்சம் பிச்சு பிச்சு தான் தெரியும், பரவாயில்ல சொல்லுங்க. சரி, வாதையும் கூடாரத்தை அணுகாது, துன்பம் முன்னிலத்தில் நெருங்காது. வேற ஆற்றல் வாய்ந்தது. பற்றில இறைவார்த்தை வாரம், இறைவார்த்தையை பற்றி, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. வேற ஒரு இறைவார்த்தையும் தெரியாதா? யோசிக்கிறீங்களா? பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. வெரி குட். அவ்வளோதான். ஏன் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏன் சொன்னவொன்னு இந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு? மனம் மாறுங்கள், அது ஏன் சொல்லலை? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, அதெல்லாம் ஏன் சொல்லலை? கராசி நகரே ஐயோ உனக்கேடு, அதெல்லாம் ஏன் சொல்லலை நீங்கள்? அது சாபம். ஆமாம். ஆனால் கடவுள் குருவானவர் அதை வாசிச்சுட்டு என்ன சொல்லுவார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. அப்படிதானே? அவர் ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொல்லுவார். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது சாபம்னு சொல்லுவீங்க. அது எப்படி இறைவாதை சாபமாக மாறும்? ஏன் அதை நம்ம சாபம்னு நினைக்கிறோம்? ஏன்? கடவுள் தான் 2ஐயும் சொல்றார், அது ஏன் சாபம்? யாரோ ஒருவருக்கு சொன்னதுனால அது சாபம்னு சொல்லிடுறோம். அப்படிதானா? நீ ஆசையாக விளங்குவாய் என்று சொல்லி ஆபிரகாமும் சொல்லப்பட்டது. சரியா? காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் சொல்லி எசாயா யாருக்கு சொன்னாரு? இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். ஆண்டவரே நாயர், எனக்கு எதுவும் குறையில்லைன்னு சொல்லி தாவீதரசர் கடவுளை பார்த்து பாடினார். அப்படிதானா? அவங்க யாரோ ஒருவருக்கு சொன்ன இறை வார்த்தை விவிலியத்தில் இருக்குது, அது எனக்கான இறை வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்று எடுத்துக்கொள்கிறேன்னா, மனம் மாறுங்கள், கராசி நகரே ஐயோ கேடு அப்படிங்கிறதெல்லாம் அது யாருக்கோ சொன்னது, அது எனக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சா ஏன் அதை நம்மளை ஏற்றுக்க முடியல? நம்மை பொறுத்தவரையில் அது இறை வார்த்தை கிடையாது. இனி இவர்களே, பொதுவாக இறை வார்த்தை என்னன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நற்செய்தி, நல்ல செய்திகள், எனக்கான ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குதா, அது எனக்கான மொழி, நான் ஏற்றுக்கிறேன். சப்போஸ் இன்னைக்கு கடவுளுக்காக நீங்கள் ஒரு இது வேண்டுறீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
நீ வீட்டுக்கு போறீங்க, அது நடந்துருச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷங்கிறது கூட வாயில வர மாட்டேங்குதே. அது என்னைக்கு நடந்து நாங்கள் என்னைக்கு சந்தோஷப்பட அப்படியா? கடவுளுடைய வார்த்தை நம்முடைய மன்றாட்டிற்கு ஏற்ப வந்து அது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க ஏதாவது திருத்தலத்துக்கு போறீங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, அல்லது ரொம்ப காலம் ஒரு விஷயத்துக்காக வேண்டிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு அது நடந்துருச்சு, அது உங்களுக்கு வெற்றியாகி போச்சு, நீங்க வேண்டின மன்றாட்டே கேட்கப்பட்டுருச்சு, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எதேச்சியா நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு சுவரில் வந்து இன்று உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்க குழப்பத்தோட போற வேலை நல்லா முடிஞ்சிருச்சு, என்ன செய்வீங்க? அந்த சுவர் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு போவோம். அதுக்கடுத்து எங்க வேலைக்கு போனாலும் அந்த சுவர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக தான் போவோம், அப்படித்தானே? ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதுங்கிறது சந்தோஷம். இனி இவர்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? அவர் விண்ணரசின் நற்செய்தியை சென்ற இடமெல்லாம் அறிவித்துக் கொண்டே போனார். அதுக்கு அடுத்த இறை வார்த்தை சொல்கிறது, நோய் நொடி உள்ளவர்களை அவர் குணமாக்கினார். விண்ணரசை பற்றி அறிவிக்கிற இயேசு எதற்கு சுகப்படுத்துதலை கொடுக்கிறார்? ஏனென்றால் விண்ணரசில் அழுகைக்கு இடமில்லை, விண்ணரசில் அசிங்கத்திற்கு இடமில்லை, விண்ணகத்தில் அவமானத்திற்கு இடமில்லை, துன்பத்திற்கு இடமில்லை. எனவே விண்ணரசு உங்களை நெருங்கி வந்து விட்டது என்று சொன்னால் உங்களிடம் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், அழுகை அனைத்தும் மாறும் என்று இயேசு அறிவிக்கிறார். எனவே அவர் எதை சொல்லுகிறாரோ, எதை அறிவிக்கிறாரோ அதை மக்களுக்கு கொடுக்கிறார். கடவுளுடைய ஆட்சியில் அழுகை இராது. எசாயாவில் நாம் பார்க்கிறோம், மலை மீது ஆண்டவர் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்வார், வருகிற அனைவருக்கும் இலவசமாக உணவு கொடுப்பார். தாகமாயிருப்பவரை நீங்கள் வாருங்கள், காசு இல்லாமல் அப்போ வாங்க, உணவு இல்லாமல் உணவு வாங்க காசு இல்லாமல் இருப்பவர்களை நீங்களும் வாருங்கள், இலவசமாய் பெற்று உண்ணுங்கள். மலை மீது ஆண்டவர் துன்பம் என்கிற முக்காட்டை எடுத்து விடுவார், உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து விடுவார் என்று சொல்லப்படுது. ஆண்டவருடைய நாள் அப்படி இருக்கும். ஆண்டவருடைய நாள் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய துன்பம் எல்லாம் மாறி போகும் என்று வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை, செயலாலும் அதை எண்பித்து காட்டுகிறார். எனவே மக்கள் அனைவரும் மகிழ்கிறார்கள். கடவுள் சொன்னாரு, அது அப்படியே நடக்குது, ரொம்ப சந்தோஷம். அப்போ இறை வார்த்தை நடைமுறைக்கு வந்தால், இறை வார்த்தை நிறைவேறினால், இறை வார்த்தை செயல்படுத்தப்பட்டால் நமக்கு அடுத்து என்ன சொல்லுவாரோன்னு நினைக்காதீங்க. கேட்ட கேள்வி வச்சுங்க. இறைவார்த்தை நடந்துச்சுன்னா சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். இந்த 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, நீங்கள் ஒத்த கருத்துடையவராய் இருங்கள். இந்த இறைவார்த்தை நடக்குமா? நடக்குமா? இறைவார்த்தை செயல் வடிவம் பெற்றால், இறைவார்த்தை நடைமுறைக்கு வந்தால் சந்தோஷம்னா, ஏன் இது நடைமுறைக்கு வராது? ஏன் உங்களால செய்ய முடியாது? ஏன் நம்மால செய்ய முடியாது? பெரிய கேள்வி. செய்ய முடியாதுலாம் கிடையாது. இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் 11, 14 ஆகிய இறைவார்த்தை. இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம். நம்ம இறைவார்த்தையில் அல்லது விவிலியத்தில் வருகிற அந்த அறிவுரைகள் எல்லாம் மிக கடினமான ஒன்றாக போய் பார்த்து பழகிட்டோம். அது எப்படி செய்ய முடியும்? அது கஷ்டம், வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒத்து வராது, அது யாரோ ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு இறைவார்த்தை என்ன பதில் சொல்லுதுன்னா 11, ஏனெனில் நான் உனக்கு கட்டளை இடுவது உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னா புரியலன்னு சொல்லிட முடியாது. இறைவார்த்தை போல மிக எளிதாக புரிவது வேறு ஒன்றும் இல்லை. கடவுள் சொல்கிற இறைவார்த்தை, நான் உனக்கு சொல்ற எதுவுமே உனக்கு புரியாதது கிடையாது. நான் நிறைவேற்ற கஷ்டமா இருக்கு, அது ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 14வது இறைவார்த்தை, ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. கடவுளுடைய வார்த்தை செய்யவே முடியாது, கஷ்டம், அது எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல முடியாது.
அது புரியாதது இல்லை, வெகு தொலைவிலும் இல்லை, உன்னுடைய வாயில், உன்னுடைய இதயத்தில், உனக்கு அருகாமையில் இருக்கிறது. அப்புறமும் நான் செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்ய முடியலைன்னு கிடையாது, செய்ய விரும்பலை, நான் செய்ய விரும்பலை. இனி இவர்களே, கடவுள் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவர் நிறைவேற்றினால் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அப்ப கடவுள் எனக்கு கொடுக்கிற அறிவுரையை நான் செயல்படுத்தினா யார் மகிழ்ச்சி அடைவா? கடவுள் மகிழ்ச்சி அடைவான்னு சொல்லிட்டா நீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்டுருவீங்க, அப்படித்தானே? இனி இவர்களே, ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எங்க அப்பா அம்மா என்ன நல்லா வச்சுக்கிடணும்னு நினைக்கிற எந்த பிள்ளையும் அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணுமா? வச்சுக்கிறாது. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், என் பிள்ளைங்க நான் நல்லா இருக்கணும் ஆசைப்படணும், அது வேண்டாம் சாமி, அவங்களே பார்த்துக்கட்டும், அவன் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படியே சொல்லி வச்சிட்டோம். அப்ப இது எப்படி மாறிடுதுன்னா, கடவுள் என்ன சந்தோஷமா வச்சுக்கிடணும், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆனா கடவுளை நான் சந்தோஷமா வச்சுக்கிடுவேன்னா அது தேவையில்லை. அது எதுக்குப்பட்ட கஷ்டப்பட்டுட்டு அவ்வளவு பெரிய கடவுளை நான் சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படி சொல்லி நினைச்சிருவோம், சமாளிச்சுக்கிறோம். ஆனால் இறைவார்த்தை வாரம் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொன்னால் அதற்குரிய தன்மைகளை அவர் செயல் வடிவத்தில் காட்டினார். அப்ப ஆண்டவருக்கு நான் என்னுடைய வார்த்தைகளை அல்லது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அறிவுரைகளை நானும் செயல் வடிவத்தில் காட்டி அவரை சந்தோஷப்படுத்துவேன் அப்படிங்கிற உறுதிப்பாடை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிளவுகள் கொண்டு வராதீர்கள். இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பிளவுபட வேண்டாம், திருமுழுக்கின் வழியாகவோ ஆட்கள் சார்ந்தோ நீங்கள் பிளவுபட வேண்டாம், மாறாக ஒருமனப்பட்டிருங்கள், ஒன்றிணைந்திருங்கள், அது உங்கள் கடவுளுக்கு மகிழ்ச்சி தரும் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் பிறந்தார், கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்து பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். திரு அவைக்காக இறைவார்த்தை ஞாயிறை சிறப்பிக்கும் இந்நாளில் திருத்தந்தை லியோ மற்றும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் இறைவார்த்தையின் ஒளியில் தங்கள் வாழ்வை அமைத்து உலகிற்கு ஒளியாகவும் நற்செய்தியின் சுவை கூட்டும் உப்பாகவும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக போர் பதட்டங்களும் வன்முறை போக்குகளும் சூழ்ந்துள்ள இவ்வுலகில் இருளில் வாழும் மக்கள் பேரொளியை காணவும் உலக தலைவர்கள் சுயநலம் கடந்து அமைதியின் பாதையில் மக்களை வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டிற்காக நாளை நமது நாட்டின் குடியரசு தினத்தை சிறப்பிக்க இருக்கும் இந்நாளில் இந்தியர்களாகிய நாம் சாதி, மத, இனம் மற்றும் மொழி பேதங்களை கடந்து
ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோர் மற்றும் துன்புறுவோருக்காக, வறுமையின் பிடியில் வாடுவோர், நோயினால் துன்புறுவோர் மற்றும் சமூகத்தால் கைவிடப்பட்ட மக்கள் அனைவரும் இறைவனின் ஆறுதலையும் பராமரிப்பையும் பெற்றிடவும் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டும் தாராள மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமைக்காக அனைவரும் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்ற பவுலடியாரின் அறிவுரைக்கும், மனம் மாறுங்கள் என்ற இயேசுவின் போதனைக்கும் செவி சாய்த்து எம் பங்குத்தளம் மற்றும் குடும்பங்களில் ஒற்றுமையின் சாட்சிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் கேட்கிற மன்றாட்டுக்களை தருவதற்கு எப்பொழுதும் நீர் தயாராக இருக்கிறீர். நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டுக்களை கூட நீர் தருகிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தின் மொழிகளை எல்லாம் நாங்கள் கட்டு அது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற பொழுது மகிழ்கிற நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான வரத்தை கேட்டிருக்கிறோம். மனநிலையை வேண்டி நிற்கிறோம். வாய்மொழியாக, எண்ணங்களாக, ஆசைகளாக, பெருமூச்சுகளாக நாங்கள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுக்களுக்கும் ஆண்டவர் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமெல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், தந்தையும் என் தாயும் நீ என்றோ. நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நீயே உலகில் நிலைத்து நான் வாழ நிம்மதியிழந்து நின்றேன். வளவில்லா வாழ்வில் வசந்தங்கள் தேடி அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளித்தேன்? பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒழிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனை உனதருட்கருவிய உலகினில் வாழ்ந்திடுவேன், என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலை
வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரில் எங்கு பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் பாரில் எங்கு பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன் புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன் வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாடும் நிலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாக நின்ற இறைவன் எந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாக நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள், உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. பெண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னி பெருக்கிடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கண்டேன் நல்லனம் கண்டேன் நானிலம் எங்கும் முன்புகள் சொல்வேன். நன்மையை கண்டேன் நல்லனம் கொண்டேன் நானிலம் எங்கும் முன்புகள் சொல்வேன். நெஞ்சில் சுரக்கும் நன்றி சுரங்கள் நானிலம் எங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல.